தமிழ் சினிமாவிற்கும் சவால், இந்திய சினிமாவிற்கும் சவால். தமிழ் சினிமாவுக்கும் சவால், இந்திய சினிமாவுக்கும் சவால். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் போட்டோவை நடிக்க வச்சியும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் ஃபோட்டோ நடிக்க வச்சோம், கமலஹாசன் சார் போட்டோவை நடிக்க வச்சியும், கமல்ஹாசன் சார் ஃபோட்டோ நடிக்க வச்சோம். 7 தேசிய விருது வாங்கி தரேன். 7 தேசிய விருது டாக்டர் சந்திர சார் வாங்கி தரேன். அப்படி இந்த படத்துக்கு 7 தேசிய விருது வாங்கி கொடுத்தா, இந்த படத்துக்கு 7 தேசிய விருது வாங்கி கொடுத்தா 10 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குற ஒட்டுமொத்த நடிகர்களும், 10 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குற ஒட்டுமொத்த நடிகர்களும் 1 மணி நேரம் 1 மணி நேரம் கேட்குறாப்புல. இந்த படத்தில் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரா? இந்த படத்தில் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரா? இது நல்ல சவால். 1 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குற ஒட்டுமொத்த நடிகர்களும், 1 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குற ஒட்டுமொத்த நடிகர்களும், தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கு தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் அன்பளிப்பாக கொடுக்க தயாரா? 10 லட்ச ரூபாய் அன்பளிக்க கொடுக்க தயாராக. அவ்வளோதான் மாஸ்டர். மாஸ்டர், நான் தமிழ் சினிமாவுக்கும் சவால் விட்டுருக்கேன், இந்திய சினிமாவுக்கும் நான் சவால் விட்டுருக்கேன். இவ்வளோ நாட்கள் வந்துட்டு என்னுடைய சவால்கள் வந்துட்டு நான் வந்துட்டு நம்ம வந்துட்டு கண் பார்வை இல்லாதவனுக்காக படம் பண்ணுறோம், இயக்குனர் சங்கத்துக்காக படம் பண்ணுறோம், தயாரிப்பாளர் சங்கத்துக்காக படம் பண்ணுறோம், தமிழ் சினிமாவில் இருக்கிற 24 யூனியன்களுக்காக படம் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கு இந்த படத்திலிருந்து வருமானத்தை நம்ம கொடுக்க போகிறோம். இந்த படத்துக்கு நான் 4 ஆஸ்கர் விருது, 8 தேசிய விருது வாங்கி தரேன்னு சொல்லி சவால் விட்டுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சியும், நம்ம கமலஹாசன் சாருடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சியும் 7 தேசிய விருது வாங்கி தரேன். அப்படி இந்த படத்துக்கு 7 தேசிய விருது வாங்கி கொடுத்தா 1 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குற ஒட்டுமொத்த நடிகர்களும் தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கு 10 லட்ச ரூபாய் அன்பளிப்பாக கொடுக்க தயாரா? 10 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குற ஒட்டுமொத்த நடிகர்களும் இந்த படத்தில் 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரான்னு சொல்லி தான் கேட்டிருக்கேன். நீ கேட்டது ஒரு நல்ல விஷயம்பா. நீ இப்போ கொடுக்குறது யாருக்கு? கண் விட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க, செய்வாங்க. கண் பார்வையில்லாதவங்க நம்ம படம் பண்ணுறோம். இந்த படத்தில் 1 மணி நேரம் தான் 10 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குற நடிகர்களை 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க சொல்கிறேன். அதுவும் நான் சும்மா நடிக்க சொல்ல, நான் ரஜினி சாருடைய ஃபோட்டோவையும் கமல் சாருடைய ஃபோட்டோவையும் நடிக்க வச்சு 7 தேசிய விருது வாங்கி தரேன் சொல்கிறேன். அதுக்கு பிறகு தான் இந்த படத்தில் 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க சொல்கிறேன். இந்த 1 மணி நேரத்துக்கு சில பேர் வந்து ஃபேஸ்புக்கில் என்ன அசிங்கமாக திட்டிகிட்டு இருக்காங்க. மாஸ்டர், ரஜினிகாந்த் ஏன் இந்த படத்தில் 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்கணும், கமலஹாசன் ஏன் இந்த படத்தில் 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன்னு கேட்டுட்டு இருக்காங்க. நான் கண் பார்வை இல்லாதவங்களுக்காக படம் பண்ணுறேன். ரஜினிகாந்த் சாருடைய ஃபோட்டோவையும் கமலஹாசன் சாருடைய ஃபோட்டோவையும் 7 தேசிய அவங்கள அந்த ஃபோட்டோவை நடிக்க வச்சு 7 தேசிய விருது வாங்கி தரேன்னு சொல்கிறேன். 7 தேசிய விருது வாங்கி கொடுத்த பிறகு தான் 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க சொல்கிறேன். ஏன் அவங்க 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்கணும்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் ரொம்ப பேர் என்னை திட்டிகிட்டு இருக்காங்க. மாஸ்டர், நாய் குலைக்குதுன்னா நம்ம பாட்டுக்கு திரும்ப ஒன்றும் பண்ணாது, அது கிட்ட போய் யாரு தான் கிடைக்கும். குலைக்கிற நாய் குளிச்சுட்டு போகுது, உங்கள் வேலையை பண்ணி ஜெயிப்பேன். அதெல்லாம் பார்க்காத. ஏன்னா என்ன கொடுத்தா இந்த மாதிரி சங்கிலி பாவா என்ன சொன்னாங்க, நீ நான் உலக புகழ் செங்கோல் சங்கிலி பாவா, உலக புகழ் இன்றைக்கி பல டிவியில் வந்து புகழிச்சேன். இப்போ கடைசியாக பண்ணது வந்து கலைஞர் டிவியில் பயங்கரமான புகழ். சரிங்க மாஸ்டர், அருமையான விஷயம் நீ பண்ண போகிறது. இதுக்கு என்னோட வாழ்த்துக்கள்ப்பா. ரொம்ப நன்றி மாஸ்டர். கடைசியாக சவால் விட்டுறேன். இந்த படத்தினுடைய கண்டென்ட்டே அதுதான். எல்லோரும் கேட்டுக்காங்க, ஏன் நம்ம பாபாஜி ஐயாவுடைய வீட்டில் வந்து நம்ம இந்த வீடியோவை எடுக்கிறேன்னு சொன்னால், இந்த படத்து மேலே இந்த பார்வையற்றவங்களுக்காக நம்ம படம் பண்ணுறோம் இல்லையா, இந்த படத்து மேலே நம்ம பாபாஜி ஐயாவுடைய பார்வை படணும், அவருடைய அருள்வாக்கு இந்த படத்துக்கு வேணும். அதனால தான் பாபாஜி ஐயாவுடைய அருள்வாக்கு அந்த சவால்கள் மேலே விழ வச்சுருக்கேன். கண்டிப்பாக நான் இந்த படத்துக்கு 7 தேசிய விருது வாங்கி கொடுத்த பிறகு விஷால் சார், நம்ம சிவகார்த்திகேயன் சார், சூர்யா சார், சிம்பு சார், இவங்க எல்லாருமே இந்த படத்தில் 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்கணும். அதுக்கு நம்ம பாபுஜி ஐயா வந்துட்டு சின்னதாக ஒரு ப்ரேயர் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன், பார்வையற்றவங்களுக்காக. இந்த படத்தில் நான் 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் இந்த சங்கரி பாபா நடிக்கிறேன் உனக்காக. ஓகே மாஸ், 1 மணி நேரம் 10 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குறவங்கள தான் கேட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் 10 நாள் கூட நடிக்கலாமே. கண்டிப்பாக நடிக்கிறேன்ப்பா. இந்த படத்தில் நீ உங்கள் 10 நாள், நான் 1 மாதம் நடிக்கிறேன். ரொம்ப நன்றி மாஸ்டர். சங்கிலி கருப்புசாமி மாஸ்டர்ன்றது அது ஒரு கட்டம்.
நீ சங்கிலி கருப்பன் வந்தாலே படம் ஜெயிச்ச மாதிரி தான். ரொம்ப நன்றி மாஸ்டர். கண்டிப்பாக. கடைசியாக இந்த படத்தினுடைய கண்டென்ட்டு இந்த சவால் தான். அந்த சவால் வந்துட்டு நான் மறுபடியும் விட்டுறேன். நம்ம பாபாஜி ஐயாவுடைய பாதத்தில் அந்த சவால் இருக்கணும். அந்த சவால் மேலே நம்ம பாபாஜி ஐயாவுடைய பார்வை படணும்னு சொல்லி தான் அவருடைய வீட்லேயே வந்து பாபாஜி ஐயாவுடைய வீட்லேயே வந்து இந்த வீடியோவை எடுக்கிறோம். நான் அந்த சவால் கொடுக்குறேன். இந்த சவால் வந்து படத்தில் முக்கியமான ஒரு கண்டென்ட்டு. நான் 7 தேசிய விருது வாங்கி கொடுத்தா 10 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குகிற ஒட்டுமொத்த நடிகர்களும் இந்த படத்தில் 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிப்பாங்களா பார்வையற்றவங்களுக்காக? இதுதான் படத்தினுடைய கண்டென்ட்டு. மறுபடியும் நான் அந்த சவால் விட்டுடுறேன். உன் நல்ல மனசுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க சங்கிலி பாபா சொல்கிறாங்க நடக்கும், கண்டிப்பாக வந்து நடிப்பாங்கப்பா. ஆமாம். உன் நல்ல மனசுக்கு இது நடக்கும். இது இந்த சவாலில் வாழ்ந்து காட்டுவோம் வாங்க இந்த படத்தோட டைரக்டர்னு இந்த சவாலில் கண்டிப்பாக கேட்பேன். பேரே வந்து வித்தியாசமாக இருக்கானா? ஆமாங்க மாஸ்டர். பேரே வந்து உலகை வெல்லவா. உலகை வெல்லவான்னு யாராக வெல்ல முடியும்? நீ வென்று காட்டுவேன்னு இருக்க. ரொம்ப நன்றி மாஸ்டர். இப்போது இந்த படத்தினுடைய கண்டென்ட் அந்த சவாலை வந்து நான் மறுபடியும் ஒன் மோர் பண்ணுறேன். நான் மட்டும் சொல்லுவேன் மாஸ்டர். தமிழ் சினிமாவிற்கும் சவால். நான் சந்துரு டைரக்டர் இந்த சவால் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. உலகை வெல்லவா படத்தினுடைய முக்கியமான ஒரு கண்டென்ட்டு நம்ம பாபுஜி ஐயாவுடைய அருள்வாக்கு, அவருடைய பார்வை இந்த சவால் மேலே, இந்த 7 தேசிய விருது சவால் மேலே விழணும். அதுக்காக தான் அவருடைய பாதத்தில் இந்த சவால் வைக்கிறேன். சவாலுக்கு போகலாமா மாஸ்டர்? தமிழ் சினிமாவிற்கும் சவால், இந்திய சினிமாவிற்கும் சவால். ரஜினிகாந்த் சாருடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சியும் கமல்ஹாசன் சாருடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சியும் 7 தேசிய விருது வாங்கி தரேன். அப்படி இந்த படத்துக்கு 7 தேசிய விருது வாங்கி கொடுத்தா 10 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குகிற ஒட்டுமொத்த நடிகர்களும் இந்த உலகை வெல்லவா படத்தில் பார்வையற்றவங்களுக்காக 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரா? 1 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குகிற ஒட்டுமொத்த நடிகர்களும் தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் அன்பளிப்பாக கொடுக்க தயாரா? நன்றி. டைரக்டர் ஏஎம் சந்துரு. கண்டிப்பாக பண்ணுவாங்க. காரணம்னா இந்த சினிமா துறையில் நீ பண்ண போகிற விஷயம் கண்டிப்பாக தான் உங்க குடும்பத்தில் இல்லை. ஆமாங்க மாஸ்டர். அப்போ அவங்க கண்டிப்பாக இது கேட்குறவங்க இதை பார்க்குறவங்க பரவாயில்ல சந்துரு பண்ணுறது கண்டிப்பாக இதுக்கு சங்கிலி பாபாவே வந்து ஒத்துக்கிறாரும் போது. ஆமாங்க மாஸ்டர். உலகை வெல்லவா வேற லெவல்ப்பா. ஆமாங்க மாஸ்டர். நன்றி, வணக்கம். வணக்கம் மாஸ்டர். படத்தினுடைய டைட்டில் சொல்லிடுறேன். இந்த படத்தினுடைய வருமானம் யார் யாருக்கெல்லாம் போக போகுதுன்னு அந்த டீட்டெயில் கொடுத்துறேன். டைரக்டர் ஏஎம் சந்துரு, உலகை வெல்லவா மூவி முதல்வர் ஐயாவிடம் அன்பளிப்பு வாங்குவேன். இதான் படத்தோட டைட்டில். இப்படத்தில் வரும் அனைத்து வருமானமும் கண் பார்வை இல்லாதவர்களுக்கும், இயக்குனர் சங்கத்திற்கும், தயாரிப்பாளர் சங்கத்திற்கும், நடிகர் சங்கத்திற்கும், தமிழ் சினிமாவில் இருக்கும் 24 சங்கத்திற்கும், தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கு போய் சேரும். கண்டிப்பாக நான் இந்த படத்துக்கு 7 தேசிய விருது வாங்கி கொடுப்பேன். 7 தேசிய விருது வாங்கி கொடுத்த பிறகு முக்கியமாக நம்ம விஷால் சார் இந்த படத்தில் 1 மணி நேரம் பார்வையற்றவங்களுக்காக நடிக்கணும். ரொம்ப நன்றி. டைரக்டர் ஏஎம் சந்துரு. பாபாஜி ஐயா வந்துட்டு அருள் கொடுத்துருக்காரு. இதுக்கு பிறகு நல்லதே நடக்கும். கண்டிப்பாக உலகை வெல்லவா படத்துக்கு ஜெயிப்போம். உலகை வெல்லவா நம்ம வெல்லுவோம். ரொம்ப நன்றி மாஸ்டர்.